ஸ்ரீ பத்ம புராணம் ஆறாம் பகுதி விரித்திரனின் அழிவு. அத்துடன் திதி தேவி நிறுத்தவில்லை. காஷ்யப முனிவரிடம் சென்று தியானத்தில் இருந்த தன் மகன் பலனை இந்திரன் வஞ்சகமாக கொன்றதாக கூறி அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு கஷ்யப முனிவர் இந்திரன் செய்தது தவறு என்று அவன் மீது கோபம் கொண்டார். மேலும் இந்திரனை கொல்ல ஒரு மகனை தோற்றுவிக்கிறேன் என்று கூறி அவர் தலையிலிருந்து ஒரு முடி எடுத்து எரிந்து அதிலிருந்து விரித்திரன் என்னும் ஒரு கோபமான மகனை தோற்றுவித்தார். அவன் இருள் போன்ற கரியவனாய் மஞ்சள் நிற கண்களையும் பெற்றிருந்தான். அவன் ஒரு வாளும் கேடயமும் வைத்திருந்தான். விரித்திரன் காஷ்யப முனிவரிடம் தன்னை ஏன் படைத்தார் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டான். இந்திரனை கொன்று விரித்திரனை தேவேந்திரனாக ஆகும்படி சொன்னார். அவன் போர் வித்தைகளை கற்க ஆரம்பித்தான். இந்திரனை கொல்லப்போவதாக செய்தி சப்த ரிஷிகளை அனுப்பி இந்திரன் அடைய சப்த ரிஷிகளை அனுப்பி சமாதானம் பேசுமாறு கூறினார். அவர்கள் விரித்திரனிடம் இந்திரன் அவனுடன் நட்பு கொள்ள விரும்புவதாகவும் தன் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாகவும் கூறினர். ரிஷிகளிடம் இந்திரன் பேச்சை எப்படி நம்புவது என்று விரித்திரன் கேட்டான். அதற்கு ரிஷிகள் அவர் தன் வார்த்தையை காப்பாற்றாவிடில் ஒரு அந்தணனை கொன்ற பாவம் அவரை தழுவும் என்றனர். பின்னர் சப்த ரிஷிகள் விரித்திரனுக்கும் இந்திரனுக்கும் சமாதானம் செய்வித்தனர். பாதி ராஜ்யமும் பங்கிடப்பட்டது. இருப்பினும் இந்திரன் விரித்திரனை கொல்லத்தக்க சமயத்துக்காக காத்திருந்தான். நந்தன கானனம் என்ற ஓர் அழகிய நந்தவனத்திற்கு ஒரு சமயம் விரித்திரன் சென்றிருந்தான். அதை அறிந்த இந்திரன் ரம்பை என்னும் அப்சர மங்கையை அனுப்பி அவனை வசீகரிக்க செய்தான். அவள் அழகில் ஆசை கொண்ட விரித்திரன் அவளை தன்னை மணந்து கொள்ள வேண்டினான். அதற்கு அவள் தான் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும் என்று அவனிடம் சத்தியம் வாங்கி கொண்டாள். ஒரு நாள் ரம்பை அவனை மது அருந்த சொன்னாள். அவன் தான் ஒரு பிராமணன், மது அருந்துவது பாவம் என்றான். ரம்பை அவனை மேலும் வற்புறுத்த அவன் நன்றாக குடித்து மயக்கம் அடைந்தான். அந்த தருணம் அங்கு இந்திரன் சென்று விரித்திரனை கொன்றார். நிபந்தனைப்படி இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது. விரித்திரனை கொன்றதால் இந்திரன் விரித்திரகணன் என்ற பெயர் பெற்றார். அடுத்து திதி மற்றொரு மகனை பெற முயன்றாள். அதிலும் தோல்வியே. அவள் வயிற்றில் தோன்றிய மருத்துக்கள் தேவர்களுடைய நட்பினர் ஆயினர். ஆறாம் பகுதி முற்றிற்று.